மதியம் 1 மணி போலலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துட்டு எஸ்எஸ்டி டோக்கன் கியூக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க போனோம். நாங்க வந்து டோக்கன் மே 4th அன்னைக்கு எடுத்தோம். மே 5th மதியம் 1 மணிக்கு தான் எங்களுக்கு வந்து அந்த டோக்கன்ல வந்து டைமிங் கொடுத்திருந்தாங்க. அதனால எங்களை மறுநாள் மதியம் போல வர சொல்லியிருந்தாங்க. அந்த டோக்கன்லாம் வாங்குறவங்களே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு பொது தரிசனம் போனீங்கன்னா 1 மணி நேரத்திலே வந்து சாமியை பார்த்துடலாம் போல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க அங்க இருந்து பொது தரிசனம் கியூல போய் நிக்க ஆரம்பிச்சிட்டோம். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பொது தரிசனம் வந்து நம்ம போனோம்னா குடோன்ல வந்து அடைக்காம வந்து விட மாட்டாங்க. கரெக்டா கியூல போய் நின்னு குடோனுக்குள்ள போறதுக்கு 2 மணி போல ஆயிடுச்சு. கரெக்டா ஒரு 5 மணி போல குடோன்ல வந்து திறந்து விட்டுட்டாங்க. அங்க இருந்து மூவ் ஆயிட்டே தான் இருந்தது லைனு. சுத்தமா வந்து ஒரு செகண்ட் கூட வந்து அந்த லைன் வந்து நிக்கல. 1 மணி நேரத்துல வந்து சாமியை வந்து பார்த்து திருப்பதிக்கு வந்து எத்தனையோ முறை வந்திருக்கேன். எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் டிக்கெட்ல தான் வந்து போய் சாமியை பார்த்திருக்கோம். ஆனா பொது தரிசனம்ல போய் 3 மணி நேரத்துல சாமியை பார்த்தது இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சாமியை பார்க்கறது கரெக்டா ஒரு 6 மணி போல ஆயிடுச்சு. அதனால பெருமாளுக்கு வந்து அந்த டைம்ல பூஜை நடந்திருந்தது. எங்களுக்கு மனசு ரொம்பவே திருப்தியா இருந்தது. திருப்பதினாலே திருப்பதி லட்டு தான். இப்பெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு தான். ஸ்மால் சைஸ் லட்டு வந்து 50 ரூபாய், பிக் சைஸ் லட்டு வந்து 100 ரூபாய். சாமி கும்பிட்டு லட்டு வாங்கினாலும் அந்த கிரவுண்ட்லயே வந்து எல்லாரும் ஒரு வாய் லட்டு சாப்பிட்டுட்டு தான் வரும். மேல் திருப்பதில இருந்து ஒரு 9 மணி போலாம் கிளம்பிட்டோம். கரெக்டா இந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்கு 10 மணி போல ஆயிடுச்சு. அங்கேயே நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.